தேங்காய் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். அதில் நம்ம பருப்பை மட்டும் எடுத்துட்டு அதோடைய ஓடு அதோடைய நார் எதுவுமே வேணான்னு குப்பையில் போட்டுருவோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய தூள் கூட நீங்கள் தூக்கி எறிய மாட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. மழை காலத்துலேயும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாரும் இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணிட்டு இதோடைய ஓடு அல்லது இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு கவரில் சேர்த்து வைப்பாங்க. அல்லது சில பேர் வந்து அடுப்பு எரிக்கிறது கூட இந்த தேங்காய் ஓடு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா அடுப்பு எரிஞ்சிரும், சீக்கிரமா அடுப்பு எரியும்னு சொல்லியும் எடுத்து யூஸ் பண்ணி வைப்பாங்க. நான் எதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் இந்த மூடி வந்து சரிசமமாக நாங்கள் உடச்சிருக்கணும். இந்த மாதிரி உடச்சிருக்கிற தேங்காவா எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அதில் மேலே வந்து அந்த துகள்கள்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் நார் மாதிரி, அதெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா சுரண்டி கொஞ்சம் கூட துகள்களே இல்லாத மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துடணும். கொஞ்சம் கத்தி வந்து சொரசொரப்பா பல்லு இருக்கும் இல்லைங்க, சீப்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கத்தி சொரசொரப்பா இருக்க கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா சுரண்டினாலே அந்த மேல இருக்க துகள்கள்லாம் வந்து உள்ள இருக்க ஓடு வந்து நல்ல பிரவுன் கலர்ல தெரியும். இதுவே அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து 300 ரூபாய் 400 ரூபான்னு சொல்லி விற்கிதுங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் வந்து என்கிட்ட இருக்கிற தேங்காய் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கனால வச்சிருக்கேன். இதுவே நல்ல பெரிய தேங்காவா இருந்துச்சு அப்படின்னா நல்லா கீழே வச்சோம்னாலே நல்லா அழகா ஒரு பவுல் மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஒரு தேங்காய்ல செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுரண்டிட்டு இதுக்கு மேல வந்து பாலிஷ் பண்ணி இதுக்கு மேல வந்து ஷைனிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு வார்னிஷ் அடிச்சு இதவே வந்து பிளிப்கார்ட் அமேசான்ல ஒரு பவுல் வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற சின்ன தேங்காயுடைய ஓடுல தான் செஞ்சிருக்கேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, தயிர் உர குத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஏதாச்சும் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி போடணும், ஃபேஸ்ல ஏதாச்சும் ஃபேஸ் மாஸ்க் போடுறோம் அப்படின்னா இந்த தேங்காயோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தயிர் உறைஞ்சு வந்ததும் எவ்வளவு கெட்டியா உறைஞ்சு வந்திருக்குன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இதோடைய குடுமி, அதாவது அந்த தேங்காயுடைய நார் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாங்க. இதை வச்சும் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம செய்யலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பிச்சுட்டு இந்த மாதிரி நார் வந்து தனித்தனியாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டப்பை குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி அடியில் குச்சியை வச்சு அதுக்கு மேலே சுற்றி வந்து இந்த மாதிரி அந்த தேங்காய் நாரை மட்டும் வச்சுட்டு வரேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக கிரிப்பாக ஒரு நூலை போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுறணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த தேங்காய் நாரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி குச்சி அல்லது கட்டப்பை குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சு நல்லா கிரிப்பாக கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நான் நல்லா ஸ்ட்ராங்காக நூலை போட்டு நல்லா 2-3 டைம் நல்லா கட்டி விட்டுறேன். நம்ம எவ்வளோ ஆட்டினாலும் இந்த நார் கீழே விழுகாத மாதிரி இந்த மாதிரி நான் வந்து நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு தேய்க்கிறதுக்கு ப்ரஷ்ஷாக நம்ம நிறைய ஸ்பாட்ச்லா ப்ரஷ்லாம் வச்சிருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த தேங்காய் நாரில் செஞ்ச ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தோசையும் நல்லா மொறுன்னு வருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சியில் கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள விட்டு கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப சிம்பிளான டிப்பு. இதுக்காக நம்ம செலவு பண்ணி ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தேங்காயுடைய நார் இருந்துச்சு அப்படின்னா அழகா சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சு கூட யூஸ் பண்ணலாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாரவே வந்து நான் நல்லா குட்டி குட்டியா இந்த மாதிரி நல்லா பிரிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம நல்லா உதுத்து விட்டுடலாம். டஸ்ட் எல்லாம் இல்லாம இந்த நாரை மட்டும் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இதோடைய நாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காயுடைய நாரை எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவுற ப்ரஷ்ஷை வந்து வீக்லி 1 டைம் வந்து கண்டிப்பாக மாற்றிடணும். ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மாத கணக்கில் வந்து அந்த நாரவே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சொல்ல போனால் பாத்திரம் கழுவுற அந்த ப்ரஷ்ஷில் தாங்க நிறைய கிருமிகள் இருக்கும். நம்ம என்னதான் சோப்பு போட்டு லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணனாலும் அந்த பாத்திரம் கழுவுற ப்ரஷ்ஷை வந்து வீக்லி 1 டைம் வந்து புதுசு யூஸ் பண்ணுற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணி அப்படின்னா இதோடைய நாரை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி குட்டியா தட்டி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கழுவுற நார் இருக்கும் இல்லைங்க, ஒரு 10 rupees அப்படின்னு விற்கும். இதுக்குள்ள போட்டு வேணுங்கிற உங்க கையில பிடிக்கிற அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி போட்டு முடிச்சு போட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு கையில குட்டி உண்டா வேணும் அப்படின்னா கொஞ்சமா நாரை போட்டு நீங்க சுத்தினாலே போதுங்க. இது வீக்லி 1 டைம் இந்த நாரை நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பட்ஜெட்டுமே அவ்வளோ செலவாகாது. இந்த காலத்துல எல்லாருமே வந்து தேங்காய் நாரை வச்சுதாங்க பாத்திரம் விளக்குனாங்க. நீங்க வந்து தேங்காய் நார்ல பாத்திரம் விளக்கிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் தேங்காய் நார்ல விளக்கிருக்கீங்கன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே ஒரு காலத்துல தேங்காய் நாரை வச்சுதாங்க பாத்திரம்லாம் கழுவிருக்கேன். இப்ப காலம் மாற எல்லாருமே கடையில விற்கிற அந்த ஸ்பாஞ்ச் அந்த பிரஷ் அந்த மாதிரி தான் வாங்கி நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் நாரை வீக்லி 1 டைம் நீங்க சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஜாம்ஸும் இருக்காது. நம்ம என்னதான் லிக்விடு சோப்பு போட்டு யூஸ் பண்ணாலும் நம்ம பாத்திரம் கழுவுற பிரஷ்ஷை வந்து வீக்லி 1 டைம் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த மாதிரி தேங்காய் நார்ல செஞ்ச இந்த மாதிரி உள்ள நார்க்குள்ள வச்சிருக்கனால நமக்கு அதிகமான டஸ்ட்டும் படாது.
வராதுங்க. இதெல்லாம் வந்து வீக்லி 1 டைம் கூட வர மாட்டேங்குது. அதனால இனிமேல் தேங்காய் நார்ல செஞ்ச இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையில பிடிக்கிற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி நீங்க முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேங்காயுடைய டஸ்ட் இருக்கும் இல்லைங்க, இதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காயுடைய டஸ்ட்லாம் நான் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில போட்டு வச்சுக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மழை காலத்துல நம்மளுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியா ஈ பறக்கும், குட்டி குட்டியா கொசுக்கள் இருக்கும். நம்ம என்னதான் வீட லிக்விடு எல்லாம் போட்டு தொடச்சி எடுத்தாலுமே வந்து நம்ம வீட்டுல லைட்டா பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதை நீங்க வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. இது குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி புகையை காட்டுவாங்க. பிறந்த குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 நாள் தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பா இந்த மாதிரி வந்து கொஞ்சமா அந்த பூண்டு தோல், ஓமம், மஞ்சள், தேங்காயுடைய நாறு போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு நிறைய புகை வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தலை பாரமா இருக்குங்கிற டைம்ல கூட இந்த மாதிரி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே இந்த புகையை நம்ம காட்டலாங்க. சாம்பிராணி இந்த மாதிரி நல்லா பத்த வச்சுட்டு இந்த நார்லையும் கொஞ்சமா நம்ம நெருப்பு பத்த வச்சு ஒரு ஓரமா வச்சுட்டோம் அப்படின்னா இதுல இருந்து வர வாசனை கொசு தொல்லையும் ஈ தொல்லையும் வராம தடுக்கும். இதவே வந்து குழந்தைங்க தலைக்கு தண்ணி ஊற்றும் போது, பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம குளிக்க வைக்கும் போது அவங்களுக்கு தலைக்கு வந்து இந்த புகையை காட்டுவாங்க. எத்தனை பேர் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு, அதாவது குழந்தை பிறந்து 40ல தண்ணி ஊற்றும் போது இந்த புகையெல்லாம் காட்டினாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் இதெல்லாம் காட்டுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. நான் வந்து செஞ்சிருக்கேங்க. இந்த தேங்காய் நாறு, கொஞ்சமா இல்லைன்னா கறிக்கொட்டை, சாம்பிராணி, மஞ்சள், ஓமம், பூண்டு தோல், இதெல்லாம் இந்த 6 பொருளும் போட்டு குழந்தைங்களுக்கு அந்த தலை முடியில மட்டும் காட்டுவாங்க. முடி வந்து அந்த புகை வந்து முடியில பட்டு சீக்கிரமா வந்து முடியெல்லாம் காஞ்சிரும், ஈரத்தன்மை இருக்காதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யறனால அவங்களுடைய தலையில வந்து சீக்கிரமா ஈரம் காஞ்சிரும், கோல்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த மாதிரி அந்த காலத்திலேயே வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதை வந்து நம்ம உங்களுக்கு செய்யறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா, சில்ட்ரன்ஸுக்கு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஓமம், மஞ்சத்தூள், பூண்டு தோல், இந்த தேங்காய் நாறு, சாம்பிராணி இந்த மாதிரி போட்டு ஒரு ஓரமா பெட்ரூம்லயோ அல்லது ஹால்லயோ வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வாசனை வீடு ஃபுல்லா பரவுங்க. இது கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இதுல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கும். இதனால குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ரூம், பெட்ரூம் எல்லாமே நல்ல வாசனையா இருக்கும். நம்ம இதுல ஓமம், மஞ்சள், பூண்டு தொல்லாம் போட்டிருக்கனால கொசு தொல்லை, அந்த மெலிசா இருக்கிற ஈ தொல்லை எல்லாம் வராது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டெய்லி நீங்க இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி வச்சு நீங்க புகை போட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு லிக்விட் யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க. கொசுக்கு போடுற ஆல் அவுட்டா இருக்கட்டும் அல்லது வீட்டுல வாசனைக்காக யூஸ் பண்ற பொருள் எதுவா இருந்தாலும் தேவையே இல்லை. இந்த ஒரு புகை மட்டுமே போதுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு என்கிட்ட தேங்காய் எல்லாம் துருவுற மாதிரி ஒரு கரண்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி நான் வந்து கொஞ்சமா தேங்காய் நாரை இந்த மாதிரி சொருகி வச்சுட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தோசை சுடும்போது அழகா வந்து இதை எடுத்து நம்ம பிரஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் தொட்டு நம்ம தோசை கல்லில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி ஒரு தேங்காய் துருவுறதுல வந்து நான் இந்த மாதிரி நாரை சொருகி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி கட்டப்பை குச்சியிலையும் நான் வந்து சொருகி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி சொருகி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குச்சியில நூலை வச்சு அந்த தேங்காய் நாரை சுத்தினது வந்து வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்காக யூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் தொட்டு தோசையெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஈஸியா குட்டியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயே எனக்கு வந்து ஹோல்ஸ் இருந்தனால இந்த மாதிரி சொருகி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி லைட்டா எண்ணெயை தொட்டு இந்த தோசை கல்லில் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க. இதோடைய சூடுபட்டு தேங்காயுடைய நார் வந்து அதை சூடுல பட நமக்கு தோசையுமே நல்ல கிறிஸ்பியா மொறுன்னு வரும். ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த கட்டப்பை குச்சியில எதுக்காக சொருகி வச்சேன் அப்படின்னா, என்னுடைய கேஸ் அடுப்புக்கு மேல இந்த இடத்துல மட்டும் கிளீன் பண்ணவே முடியாது, ஒற்றையெல்லாம் லைட்டா பிடிச்சிருக்கும். அங்க விளக்குமாரெல்லாம் கொண்டு போனோம்னா விளக்குமாருடைய டஸ்ட் எல்லாம் கேஸ் அடுப்பு மேல பாத்திரத்து மேல விழுகுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டப்பை குச்சியை வச்சே நம்ம அழகா கிளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க ஜன்னல் யூஸ் பண்றதுக்கு அல்லது ஷூ கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வந்து குட்டியான பொருட்கள் இந்த மாதிரி பிரஷ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. இதை வந்து நீங்க சிங்க் கழுவுற பிரஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் தூக்கி போடுற நாரை வச்சு நீங்க இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். இனிமேல் காசு கொடுத்து கூட நீங்க கடையில பிரஷ் வாங்க மாட்டீங்க. கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தா போதும், அழகா இதுல தேங்காய் நாரை சொருகி விட்டு இந்த மாதிரி சிங்க் கழுவுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிங்க் பிரஷ் எல்லாம் போட்டு கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைப்பரை வச்சு தண்ணி எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சிங்க் வந்து வளவளப்பு தன்மை இல்லாம இருக்கும். ரொம்பவே சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொட்டாங்குச்சியில தயிர் உர ஊத்தி வச்சிருந்தேன் இல்லைங்க, அது எந்த அளவுக்கு நல்லா உறைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க கொட்டாங்குச்சியில ஏன் ஊத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பால் வாங்கணும் அப்படின்னா அதுல எப்படியாச்சும் கலப்படம் தண்ணி கலந்துதாங்க விற்பாங்க. எங்க வீட்டு பக்கம்லாம் கூட கொஞ்சம் தண்ணி பால் தான் கிடைக்கும். நான் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில போட்டு வச்சிருந்தனால அந்த ஈரத்தன்மையெல்லாம் கொட்டாங்குச்சி கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் பண்ணிருந்துச்சு. அதனால எனக்கு தயிர் நல்லா கெட்டியா கிடைச்சிச்சு. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி மாவு பிணையும் போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடைய வச்சு மாவை ஜல்லிச்சுட்டு நீங்க
பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஏன்னா அதுல கப்பிகள் இருக்கும். அந்த கப்பி கூட நமக்கு வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லாம உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாயில இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு ரெண்டையும் ஒண்ணா இந்த மாதிரி தூக்கி குலுக்குனாலே நல்லா மாவு அழகா வந்து கீழே விழுந்துரும். ரொம்பவே சிம்பிளான டிப். நியூஸ் பேப்பர் இல்லாதப்ப இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி இலை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாக்குறதுக்கு அரசமர இலையாட்டமே இருக்கும். ஆனா இது அரசமர இலை கிடையாதுங்க. கல்யாண முருங்கை இலை அல்லது முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இது கோல்டுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லதுங்க. வறட்டு, இருமல், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த இலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை எடுத்து நல்ல தண்ணியில கழுவிட்டு இதை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓவர் கோல்டா இருக்கு அப்படிங்கிறப்ப இதை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 முறை காலையிலையும் நைட்டும் குடிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய சளி வந்து கம்மியாகும். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாங்க. 1 வயசு 2 வயசு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 1 சங்கு 2 சங்கு அந்த மாதிரி குடிக்கலாம். கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்காங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அரைச்சு இதுல கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி இதை நல்லா வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பச்சை பசேல்னு சாறு அவ்வளவு திக்கா வருங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்க வெறும் வயிற்றுல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சளி, இருமல் எல்லாமே கம்மி ஆயிட்டு வரும். ரொம்பவே சிம்பிளான ஹோம் ரெமெடிங்க. இந்த இலையை பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க. இதோடைய தண்டு மட்டுமே நம்ம நட்டு வச்சாலும் பெரிய மரமாட்டம் வளரும். அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம சைட்ல இந்த மாதிரி இயற்கையானதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாம இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. உடம்புக்குமே நல்ல ஹெல்த்தியானதுதான். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னுடைய பேபிஸ்க்கு ரொம்ப கோல்டு, ரொம்ப இருமல் இருந்து என்னதான் மருந்து மாத்திரை ஊத்தியும் ரெடி ஆகல, சரியாகல அப்படின்னா இந்த சாரை தான் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து கொடுப்பேங்க. கண்டிப்பா இது குடிச்சோம் அப்படின்னா நமக்கே தெரியும் இருமல், சளி எல்லாமே கம்மியாகும். இந்த டிப் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் நான் ஒரு வீடியோல பரோட்டா மாவு போட்டு பிணைஞ்சு போட்டுருந்தேன். அதுல வந்து நீங்க பரோட்டா லேயர் எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா பரோட்டா வந்து அடிக்கடி சாப்பிடுறது வந்து அன்ஹெல்தி. என்னைக்காச்சும் ஒரு டைம், ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பரவாயில்ல. வீட்லயே கோதுமை பரோட்டா வந்து ஈஸியா நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு மாவு பண்ணிடும் இல்லைங்க, அதே மாதிரி பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம நெவட்டிக்கலாம். நான் வந்து வீட்டுல எப்பவுமே அதிகமா வந்து கோதுமை பரோட்டா தாங்க செய்வேன். இதுதான் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. உடம்புக்குமே ஹெல்தி. இந்த மாதிரி நல்லா நெவிட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. இந்த மாதிரி கீறினீங்க அப்படின்னா நல்லா அழகா லேயர் லேயரா வரும். நீங்க மைதா மாவுல போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி மெத்தட் தாங்க. கோதுமை மாவுல நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டதும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தட். நீங்க இதை வந்து மைதா மாவுலையும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவுல தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல சப்பாத்தி எல்லாம் எப்படி நெவுட்டுவோமோ அதே மாதிரி நெவுட்டணுங்க. நான் இதை நெவுட்டி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சமா மாவு மேல தூவிக்குங்க. தூவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நெவுட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா, சூப்பரா, நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து நெவிட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இதை போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும். போட்ட உடனே எண்ணெயை ஊத்திடாதீங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்து நல்ல பபிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எண்ணெயை ஊத்துட்டீங்க அப்படின்னா அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்டா, நல்லா ஸ்பான்ச்சியா இருக்கும். இல்ல உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் நீங்க நிறைய ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்க சுடலாம். ஆனா இந்த மாதிரி மைதா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து ஹார்டா போயிடும். அதனால ஒரு 2 பெரட்டு எண்ணெயை ஊத்தி இந்த மாதிரி பெரட்டினதும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா ஆறி இருந்தாலுமே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு பரோட்டாவா வந்து கோதுமை பரோட்டாவை தட்ட முடியாது. ஏன்னா நல்லா சாஃப்டா இருக்கனால ஒவ்வொரு பரோட்டாவா தட்டணும் அப்படின்னா டக்குன்னு பிஞ்சிரும். அதனால நீங்க மொத்தமா சுட்டுட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டுனீங்கன்னா போதும். நல்ல அழகா லேயர் லேயரா வரும். நான் உங்களுக்கு இதை பிச்சுமே காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஸ்பான்ச்சியா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சிக்கன் கிரேவி, சிக்கன் சால்னா எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ், நிறைய ஈஸியா செய்யறது எப்படின்னு அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து மிளகாய் எல்லாம் நம்ம அரைக்க கொடுக்கும் போது சில கடையில வந்து மிளகாவை தட்டி கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்காக நம்ம ஒரு தனியான ஒரு பாத்திரம் வச்சு தட்டணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க மிளகா அரைக்கிற டப்பாலேயே ஒவ்வொரு கொத்து மிளகாவா போட்டு இந்த மாதிரி ரொட்டினை விட்டுற கட்டையை வச்சே நீங்க தட்டலாம். அல்லது மத்துக்கட்டை, பருப்பெல்லாம் கிடைக்கும் இல்லைங்க, அந்த மத்துக்கட்டையை வச்சு கூட நீங்க அழகா தட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல சாஃப்டா, நல்ல மிளகாவும் நல்ல பவுடரா அரைச்சு கொடுப்பாங்க. இந்த ஒரு பக்கெட்லயே நம்ம 1 கிலோ மிளகாவும் போட்டு தட்டி எடுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தட்டணும்னா எல்லாத்தையுமே தட்டி எடுத்துடலாம். பாருங்க, நான் மிளகாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் அதே பக்கெட்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார்ல இந்த மாதிரி மிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு காயெல்லாம் வேக போடும்போது இதுக்கு மேலேயே நம்ம புளியோட தண்ணியை வச்சுட்டோம். அதாவது நம்ம அப்பதான் புளி ஊற போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த புளியோட பாத்திரத்தை இந்த மாதிரி மேல வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா காயும் வெந்து வந்துடும். இந்த டைம்ல புளியுமே நல்லா ஊறி வந்துடும். இதுக்காக நம்ம சுடுதண்ணி வச்சு ஊத்தணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி காய் தனியா வேக போட்டு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து பருப்புக்குள்ளேயே வந்து காய வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கு எல்லா வேலையும் பார்க்கறனால சம்டைம்ஸ் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அந்த டைம்ல உங்ககிட்ட கோடாரி தைலம் அல்லது நீலகிரி தைலம் இருந்துச்சு அதுனா அதை வந்து ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி காய வச்சுட்டு அதுல வந்து ஒரு 2-3 டிராப்ஸ் போட்டுட்டு நீங்க பச்சை தண்ணி உலாவுவீங்களா அந்த மாதிரி உலாவிட்டு நீங்க எப்பயும் போல குளிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு எரிச்சல் எதுவுமே இருக்காது. உடம்பு பெயினுக்கு அவ்வளோ நல்லது இருக்கும். நல்ல ஒரு ரீஃப்ரெஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வேலையுமே இழுத்து போட்டு நம்ம செய்யும் போது சம்டைம்ஸ் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இதை நான் எப்பவுமே ட்ரை பண்ற மெத்தட் தாங்க. பகல்லையுமே கொசு தொல்லை தாங்க முடியாதனால வேப்பிலையை போட்டு இந்த மாதிரி எரிச்சு விட்டுருவேன். கொசுவே இருக்காது. நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டிப் வந்து குழந்தைங்க நைட் டைம்ல எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பால் காய்ச்சிட்டு வருவோம். அந்த டைம்ல ரொம்பவே சூடா இருக்கும். நம்ம அதை வந்து டம்ளர்ல ஊற்றி ஆற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா ஆறாது. அதுக்கு இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதுல நீங்க போட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி ஆட்டினீங்கனாலே போதும், நல்லா ஆறி வந்துடும். குழந்தைங்க பசியில அழுதுட்டு இருக்கும் போது நம்ம சில்லுன்னு பால் கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம், லைட்டா சூடு பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க தட்டுல போட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமா ஆறி வந்துடும். அது இல்லாம ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் குழந்தைங்களுக்குலாம் நீங்க சர்க்கரையை பால்லையே போட்டு காய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இருமல் சளியும் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.